ஹலோ எவ்ரிபடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ, இங்க வந்து ஹாலிடே சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிளாக் ஃப்ரைடே லீவு. எல்லா ஸ்கூல்ஸுமே இப்போ ஒரு 10 டேஸ் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ, ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டா ஜாலியா போயிட்டுருக்கு. அப்படியே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸும் வீட்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ, மார்னிங் எழுந்ததும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நான் மேல இருந்து கொஞ்சம் அந்த டெக்கரேஷன் பாக்ஸஸ் எல்லாம் மட்டும் எடுத்து வைக்க சொன்னேன். கொஞ்சம் அவங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு நானே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு, ஜஸ்ட் இதெல்லாம் மட்டும் எடுத்து குடுத்துட்டு போ சொன்னேன். அதான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி பிரிச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். என்னோட பையன் இருந்தான்னா எனக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவான். இப்ப வந்து அவன் சீனியர் இயர்ல இருக்கான். அதாவது நம்ம ஒரு 12த் ஸ்டாண்டர்ட். அதுக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீசஸ் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். அதுக்காக ஹார்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்காக இங்க எங்களோட நெய்பர்ஹுட் கம்யூனிட்டிலயே வந்து ஒர்க் போய்க்கிட்டு இருக்கான். அதாவது இந்த கம்யூனிட்டில எல்லாரும் சேர்ந்து இங்க கிறிஸ்பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் ஒண்ணு செய்வாங்க. எல்லா வீட்டோட ஃப்ரண்ட்லயும். அதுக்கான ஒரு கம்யூனிட்டி இருக்கு. ஸோ, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போயிருக்காரு. அவர் வந்து கம்யூனிட்டில கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் பண்ண போயிருக்காரு. நான் வந்து இங்க வீட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ, அப்படியே எல்லாம் எடுத்து லாஸ்ட் இயரே அப்படியே இதெல்லாம் பாக்ஸ் போட்டு முடிச்சதும் பேக் பண்ணி வச்சுருவோம். அப்படி அப்படியே எடுத்து இந்த வாட்டி எப்படி நம்ம டெக்கரேட் பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்கேன். கம்மிங் டு த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் நான் வந்து இதெல்லாம் மோஸ்ட்டாக எங்கே வாங்குவேன்னு பார்த்தா டாலர் ட்ரீ அண்ட் வால்மார்ட்டில் வாங்குவேன். டாலர் ட்ரீல வந்து எவ்ரி இயர் ஏதாவது புதுசு புதுசாக வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி சேர்த்து வச்சது தான் இப்போ இத்தனை பாக்ஸ்க்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி பீசஸ் ஸ்டாண்டலோன் பீசஸாக இருக்கிறதெல்லாம் வந்து வால்மார்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கே தான் ஷாப் பண்ணுவேன். நம்ம பிளாக் ஃப்ரைடே இந்த சீசன் ஒட்டி போனோன்னா கொஞ்சம் டீல்ஸ் இருக்கும்ல. அந்த மாதிரி டைம்ல வால்மார்ட், டார்கெட், ராஸ், மார்ஷல்ஸ் இங்க எல்லாம் ஷாப் பண்ணது எல்லாமே கலந்து தான் இருக்கு இதுல. ஆல்சோ நெறைய டாலர் ட்ரீ ஐட்டம்ஸும் இருக்கும். ஆக்சுவலா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1 டே முன்னாடி தான் ஃபால் டெக்கரேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சேன். ஸோ தட் வந்து இன்னைக்கு இந்த டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் நெனச்ச மாதிரி இது 1 டேல முடியிற வேல மாதிரியே தெரியல. சரி ஒரு 4, 5 டேஸ் ஆகும் அப்படின்னு நெனச்சுட்டு, என்னால முடிஞ்ச அளவு ஒர்க் எல்லாம் வந்து நான் இப்ப பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் அந்த கொஞ்சம் வயரிங் எல்லாம் செட் பண்ணி லைட் எல்லாம் மாட்டணும். அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது தான் பண்ண முடியும். அதனால சரின்னு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்சோ நான் வந்து ரென்டட் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ஆ என்னோட டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே Instagramல டிஎம் பண்ணி கேட்பாங்க. எப்படி வந்து நீங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆணி அடிக்கிறீங்க அப்படின்னு. கண்டிப்பா இல்ல. இங்கெல்லாம் வந்து ஆணி எல்லாம் அடிக்க மாட்டோம். இங்க வந்து வீடுங்களே வந்து வுட்ல தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ வந்து இங்க டாலர் ட்ரீ அந்த மாதிரி ஷாப்ஸ்ல வந்து புஷ் பின்ஸ்ன்னு விக்கும். இப்ப நான் காமிச்சேன்ல அந்த மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஈஸியா நீங்க அத வச்சு ஒரு புஷ் பண்ணீங்கனாலே வுட்டுன்றதுனால ஈஸியா உள்ள போயிடும். ஸோ தட் வந்து நம்ம எப்ப வேணா அத யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பவுமே ஒரு செட்டப் அப்படியே வச்சிருப்பேன். என்ன பண்றேனோ அதுக்கு ஏத்தத வச்சிருப்பேன். அது நீங்க எடுத்தாலும் ஒண்ணும் மார்க் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ நான் இப்போதைக்கு எப்பவுமே வந்து அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஷாப்ஸ் எல்லாம் தவிர, இப்போ நான் லாஸ்ட் 2 இயர்ஸா டெமோ, வாட் யூ சே டெமோ ஆர் டிமோ வாட்டெவர் அதில வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஐட்டம்லாம் ஆர்டர் போடுறேன். பட் வந்து அது எனக்கு எப்படி சொல்றது? ரொம்ப குவாலிட்டி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம வந்து இப்போ அத ஃபோட்டோல பார்க்கும்போது பெருசா இருக்குன்னா, அதில ஒரு பாதி சைஸ்க்கு தான் வந்து நேர்ல வரும்போது அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஆ அது வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஓகே. கண்டிப்பா அத யூஸ் பண்ணலாம். ஸோ அதுலருந்து கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமும் வந்திருந்தது. ஸோ இந்த டெக்கரேஷன்ல அதெல்லாமும் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. அதனால நடுவுல போயிட்டு ஒரு புரோட்டீன் பவுல் ஒண்ணு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வந்து நடுவுல மீட்டிங் கேப்ல வந்து எடுத்து வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ.
இந்த இயர் வந்து ஒரு 4 கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்டர்வேல வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம்ல 2 சைடு வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் கிச்சன்ல ஒண்ணு குட்டியா வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ முதல்ல வந்து என்டர்வே இத டெக்கரேட் பண்ணி முடிப்போம். ஸோ தட் கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்கும் என்ட்ரன்ஸ்ல அப்படின்னு சொல்லி, எல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அத பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அத தான் பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா தேங்க்ஸ் கிவிங் அன்னைக்கு அந்த டேக்கு கொஞ்சம் முன்னாடியே நெறைய பேர் இங்க கிறிஸ்மஸ் ட்ரீ செட் பண்ணிடுவாங்க. அதுக்கான டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ தேங்க்ஸ் கிவிங் அண்ட் பிளாக் ஃப்ரைடேலயே எல்லா வீட்லயுமே வந்து கிறிஸ்மஸ் டெக்கார் போட்டுருவாங்க. என்னோட அபார்ட்மெண்ட்லயே. ஸோ அதுவுமே எனக்கும் பழக்கமாயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் நவம்பர்லயே நவம்பர் எண்ட ஒட்டியே ஹவுஸ் வில் பி ரெடி ஃபார் கிறிஸ்மஸ். டெக்கரேஷன் இஸ் ஆல் அபவுட் கெட்டிங் கிரியேட்டிவ். ஸோ அப்படியே ஒரு ஐடியா பண்ணி ஏதோ ஸ்னோ மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு பில்லோலேருந்து முன்னாடி கொஞ்சம் காட்டன் எடுத்து வச்சிருந்தேன். அங்கங்க ஸ்னோ இருக்க மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்டன் போட்டுட்டு, அது மேல கொஞ்சம் வந்து சாண்டா ஸ்டாப் மாதிரி செட் பண்ணேன். ஸோ தட் என்கிட்ட இருக்க எல்லா சாண்டாஸையும் ஒரே இடத்துல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணு பண்ணுவேன், அத மாத்துவேன், திரும்ப ஒண்ணு பண்ணுவேன். அது அப்படிதான் நமக்கு ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு டெக்கரேட் பண்றோம்னாலே நமக்கு ஐடியாஸ் வேற வேற மாதிரி வரும்ல. ஸோ அதுக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி நியர்பை பார்க்குக்கு வாக்கிங் போனப்போ, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பைன் கோன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். இங்க எல்லாமே அந்த பைன் கோன் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அத வந்து ஹவுஸ் டெக்கார் இல்ல அதுல பெயிண்ட் பண்றது அந்த மாதிரி நெறைய பண்ணலாம். ஸோ அதுக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ தட் அதையும் வந்து டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, வந்து வந்து சொல்லிட்டு போனாங்க. "நான் ஃப்ரீயா இருக்கும்போது நாள்ல பண்ணியிருக்கலாம்லடா! நீ ஏன் இன்னைக்கு எனக்கு வொர்க் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ண? என்னாலயும் ஹெல்ப் பண்ண முடியல. நீ ஏன் இவ்ளோ நேரம் இத பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு. பட் வந்து எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பெருசா ஹெல்ப் தேவைப்படும்னு நான் நினைக்க மாட்டேன். நானே ஏணி எடுத்து போட்டு பண்ணிடுவேன். பட் இந்த எலக்ட்ரிக்கல் விஷயங்கள்லாம் நான் ஏதாவது பண்ணாலும் என் ஹஸ்பண்ட் வந்து, "நீ நீ இந்த மாரி பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாத்தி பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு 1க்கு 2 வேலைன்னு சொல்லிட்டு அத மட்டும் நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். அந்த வொர்க்லாம் வந்து அவங்க பண்ணி குடுத்துருவாங்க. ஆல்சோ நமக்கு புடிச்சு ஒண்ணு பண்ணும்போது டயர்ட் ஆகுற ஃபீலிங்கும் வராது. ஸோ அப்படியே நான் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு இந்த வொர்க் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு. அதனால வந்து மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமா எழுந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். என் பையன் வந்து அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் வொர்க் முடிச்சுட்டு 3:00 தான் வருவேன்னான். சரி ஓகே 3:00 சேர்ந்தே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வொர்க் கன்டின்யூ பண்ணிட்டே இருந்தேன். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து நான் யுஎஸ்க்கு வந்தப்புறம் பண்ணல. இந்தியால இருக்கும்போதே வந்து எனக்கு இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னோட ஸ்கூல் வந்து ஏவிஎம் மெய்யப்பன் மெட்ரிகுலேஷன்ல படிச்சேன், விருகம்பாக்கம். அதுக்கப்புறம் வந்து கிளாரன்ஸ் மெட்ரிக்ல படிச்சேன். அது வந்து கிறிஸ்டியன் ஸ்கூலு கிளாரன்ஸ். ஸோ அப்பவே வந்து எனக்கு இந்த கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட் ஆயிடுச்சு. ஆ கிறிஸ்மஸ் கேரல்ஸ்ல இருந்தேன். அதே மாதிரி ஏவிஎம் ஸ்கூல்ல வந்து ஒரு பேண்ட் இருந்தது. அதுலயுமே வந்துட்டு கிறிஸ்மஸ் சாங்ஸ் அண்ட் கேரல்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து எனக்கு இந்த கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப புடிச்ச விஷயம் தான். யுஎஸ் கல்ச்சர்ல வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் வந்து த்ரிஃப்டிங். ஆ நம்மளோட ஊர்ல வந்து அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கா? இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் வந்து இங்க வந்து த்ரிஃப்ட் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப காமன். நெறைய இடத்துல இருக்கும். நான் வாங்குறேனோ இல்லையோ, அந்த த்ரிஃப்ட் ஸ்டோர் போய் பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து நெறைய ஓல்டஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து அங்க கிடைக்கும். அப்படி ஒரு த்ரிஃப்ட் ஸ்டோர்ல எனக்கு வாங்குன இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட். ஏன்னா வந்து இதோட ஷேப் அண்ட் இந்த வுட் வந்து கொஞ்சம் அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. செம்ம ஹெவியான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. ஆ நீங்க வந்து இந்த நேஷனல் பார்க் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. செக்கோயா நேஷனல் பார்க்ன்னு சொல்லிட்டு, அதுல வந்து ஒரு டாலஸ்ட் ட்ரீ ஒண்ணு இருக்கு. அந்த டாலஸ்ட் ட்ரீயோட மினியேச்சர் மாதிரியே இந்த ட்ரீ பண்ணியிருப்பாங்க.
அம் லீவ்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா ரியல் ட்ரீ மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் டூ ஹார்ட். இது நான் வந்து அப்பப்போ பார்க்கணும் அப்படின்றதுனால அது கிச்சன்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரேரஸ்ட் ஃபைண்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, நீங்க அப்பப்போ வந்து த்ரிஃப்ட் ஷாப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சம் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளும் வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது யூஸ்டு திங்ஸ் ஆர் யூஸ்டு ட்ரெஸ்ஸஸ் பட் வந்து முடிஞ்ச அளவு குட் கண்டிஷன்ல இருக்கிறதா குடுத்தோம்னா, அது அடுத்தவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த குட்வில்லுங்கிறது வந்து இட்ஸ் டூ சப்போர்ட் த கம்யூனிட்டி. ஆ அவங்க வந்து இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் நடத்துறாங்க. நம்ம கிட்ட வந்து வாங்கிட்டு அவங்க ஒரு ரேட் போட்டு அத வித்துட்டு, அதுல கிடைக்கிற மணிய வச்சு பீப்பிளோட எஜுகேஷன், கெரியர் சர்விசஸ் இல்ல ஜாப் ட்ரெய்னிங் அந்த மாதிரி நெறைய விஷயங்களுக்காக அவங்க வந்து யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்தியால இருந்தா நல்லாருக்கும் அப்படின்னு நான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் போம்போது நானும் என் ஹஸ்பண்டும் பேசிட்டு இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ரீசைக்கிள்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஆல்சோ வந்து நம்ம இந்த மாரி ரீயூஸ் ஐட்டம்ஸ் பண்ணும்போது வந்து அது வேஸ்ட்ட ரெட்யூஸ் பண்ணுது. சஸ்டைனபிலிட்டிய சப்போர்ட் பண்ணுது. ஸோ இப்படி சில விஷயங்களுக்காக எனக்கு வந்து இந்த குட்வில் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ் ஷாப் பண்றது வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். நான் எந்த ஸ்டேட் வந்து சுத்தி பார்க்க போனாலோ, இல்ல என்ன பிளேஸ் போனாலோ, நான் வந்து இந்த ட்ரீல ஹேங் பண்ற மாதிரி என்ன இருக்குமோ, அந்த மாதிரி பொருள் வந்து நான் அங்கருந்து ஷாப் பண்ணிட்டு வருவேன். இட்ஸ் லைக் அ சொவினியர். அது ஈச் டைம் வந்து அந்த ட்ரீல ஹேங் பண்ணும்போதும், இட் ஃபீல்ஸ் சோ குட் அண்ட் த மெமரீஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அந்த மாதிரி எங்கனாலும் இந்த மேக்னெட்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி, அ இந்த ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ் கலெக்ட் பண்றதும் ரொம்ப புடிச்ச விஷயம். எனக்கு வந்து டிஐஒய் வீடியோஸ் வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது இந்த மாதிரி ஈஸியான டெக்கரேஷன் ஐட்டம்லாம் காமிச்சாங்கன்னா, அத சேவ் பண்ணி வச்சுட்டு அத ட்ரை பண்ணுவேன். அப்படி நான் வந்து ஒரு ரீல்ல பார்த்தேன். இந்த மாதிரி வீட்ல ஏதாவது மாப் ஸ்டிக் அந்த மாரி ஏதாவது இருக்குன்னா, அத எடுத்துட்டு இந்த என்டர்வே மாதிரி இடத்துல வந்து அந்த ஸ்டிக்க பிளேஸ் பண்ணிட்டு, அத சுத்தி வந்து கிரீனரி டெக்கரேட் பண்ணிட்டு, அதுல ஃபுல்லா ஸ்டாக்கன்ஸ் மாட்டியிருந்தாங்க. அதனால வந்து நானும் அந்த மாதிரி ஒண்ணு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாப் ஸ்டிக் எடுத்து வச்சிருந்தேன். கரெக்ட்டா அப்பன்னு பார்த்து என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. "எதுக்கு நீ இந்த மாதிரி வீட்ல இருக்கிற மாப் எல்லாம் உடைச்சு வச்சிருக்க?" அப்படின்னாங்க. "இல்ல நான் அத சும்மா அங்க மாட்டி ட்ரை பண்ண போறேன்" அப்படின்னேன். "சரி இது கூட நானே பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லாஸ்ட்ல நான் ஃபினிஷ் பண்ண போற வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு குடுத்தாங்க. ஆனா அதோட அவுட்புட் நல்லா இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்க வீட்ல எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க வீட்ல வந்து நான் இந்த மாரி ஏதாவது ஒரு டிஐஒய் ட்ரை பண்றதுனால என்னோட ஹஸ்பண்ட் பதறிடுவாங்க. "எம்மா நீ அந்த பொருளாவே வாங்கிக்கோயேன். இந்த மாரி டப்பாவ வெட்டி டப்பா செய்றேன்னு சொல்லி ஏன் இந்த மாரிலாம் இருக்கிற டப்பாலாம் வெட்டி வைக்கிற?" அப்படின்னுவாங்க. அதே மாதிரி ஏதாவது இந்த மாரி ஸ்டிக் பார்க்குறேன், இல்ல பூல் நூடுல் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பூல் நூடுல வாங்கி அத வெட்டி வளைச்சு ஏதாவது பண்ணுவேன். அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, "நீ இந்த மாரி ஒண்ணு பண்ண போறேன்னு சொன்னா, அந்த பொருளையே Walmartல பார்த்து வாங்கிக்கோயேன். ஏன்னா, அந்த டிஐஒய் பண்றதுக்கு நம்ம வாங்குற பொருளு, யூஸ் பண்ற க்ளூ, மெட்டாலிக் ஸ்ப்ரே இதெல்லாம் ஒரு காசு வந்துரும். அந்த அத யோசிச்சு பார்த்தா, நம்ம வந்து அந்த பொருளையே வாங்கிரலாம். அதனால அவங்க வந்து நான் டிஐஒய் அப்படின்னாலே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. ஓடி வந்துருவாங்க. "குடு குடு உனக்கு என்ன பண்ணணும்? இதானே பண்ணணும். அது இப்படி கூட பண்ணலாம்." அப்படின்னு சொல்லி வேற மாரி ஒண்ணு சொல்லி அத வந்து இது பண்ணி விடுவாங்க. பட் நானே அத யோசிச்சிருக்கேன். நெறைய டிஐஒய் வீடியோஸ்ல அவங்க யூஸ் பண்றதா அவங்க காமிக்கிற அந்த பொருள் வந்து ஒரு 10, 15 லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸே போய் வாங்குறதுக்கு அந்த பொருளையே வாங்கி ஒரு நல்ல ஃபினிஷ்டு லுக்லயே வச்சிரலாமே அப்படின்னு தோணும் சம்டைம்ஸ். பட் அது வந்து ஒரு கிரேஸ் இல்ல. அது நம்மளே பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் போத் வேஸ் ஆக்சுவலி. ஸோ, இப்ப வந்து உங்களுக்கு 20 மினிட்ஸ்ல நான் காமிச்ச இந்த வீடியோ வந்து, இட் டுக் மீ ஹார்ட்லி 5 டேஸ் டூ ஃபினிஷ் திஸ். அப்ப கொஞ்ச நேரம் அப்படியே டயர்ட் ஆயி விட்டுருவேன். அத அடுத்த நாள் பண்ணலாம் அப்படின்னு. டின்னர் டைம் அது இதுன்னு நமக்கும் ஒர்க்ஸ் வெளிய போறது வருதுன்னு. ஸோ, இத மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்றதுக்கே எனக்கு எக்ஸாக்ட்டா ஒரு 4 டேஸ் ஆச்சு. விட்டு விட்டு தான் பண்ணேன். பட் அத முடிச்சுட்டு பார்க்கும்போது ஐ ரியலி லவ்ட் இட். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தது. ஓகே நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம வீடியோ எடுத்துட்டே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருந்தது எனக்கு. இல்லாட்டினா கூட நான் சீக்கிரம் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு தோணுச்சு. பட் வந்து இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இத பார்த்தீங்கன்னா, டூ கமெண்ட் மீ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது என்னமோ ஈஸியா இருக்கு. பட் இந்த மாரி லாங் வீடியோ போடணும்னு போட்டா, அது வந்து கொஞ்சம் நெறைய டைம் எடுக்குது அதுக்கான வொர்க்க. பட் ஸ்டில் இந்த மாரி வீடியோஸ் பார்த்துட்டு, அத அத பத்தி எனக்கு டிஎம் வந்து இன்ஸ்டால பண்றவங்க, பிளஸ் இங்க கமெண்ட் பண்றவங்க, ஒரு ரிலீஜியஸா கமெண்ட் பண்றவங்க ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க் யூ. நீங்க இவ்ளோ பேஷன்ஸா இத பார்த்துட்டு, ஆல்சோ நீங்க இத சொல்லணும்னு நெனைக்கிறது வந்து ரொம்ப கைண்டான விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னோட யூடியூப் பத்தி சொல்லணும்னா, எனக்கு தெரியல இப்ப எவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு நான் பார்க்கல ஒரு 2, 3 டேஸா. பட் வந்து ஆ என்னோட விஷ் என்னன்னா, என்ன யாருன்னு தெரியாதவங்க தேர்ட் பெர்சனா இருக்கவங்க, என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். அதனால நான் வந்து இந்த சேனல் பத்தி என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்குமே நான் சொல்லல. சும்மா நான் பாட்டுக்கு போட்டுட்டு எனக்கு தெரியாதவங்க யார் என்ன ஃபாலோ பண்றாங்களோ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேனல் வச்சிருக்கேன். ரொம்ப ஒரு மாரி எப்படி சொல்றது? ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு 2, 3 பேருக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஆனா அதுவுமே வந்து எனக்கு வேண்டாம் எதுக்கு நம்ம போய் இண்டிவிஜுவலா சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆ என்ன யாருன்னே தெரியாம ஃபாலோ பண்ணி, என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து, எனக்காக கமெண்ட் போடுறீங்கன்னா, இட்ஸ் சோ ஸ்பெஷல் டூ மீ. ஆக்சுவலி அத நான் சொல்லியே ஆகணும். தேங்க் யூ சோ மச். அப்படி யாருன்னே தெரியாம என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க இத என்ஜாய் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இது ரொம்ப புடிச்சிருந்துச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஐ ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ. வீடியோ இன்னும் கொஞ்சம் இருக்கு. பட் வந்து நான் இதோட கிளம்புறேன். பாய்.